ஃபர்ஸ்ட் குண்டா இருக்கும்போது காலைல எந்திரிச்சோடனே வந்து மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். இப்பதான் கொஞ்சம் மாத்தி ஃப்ரூட்ஸ்க்கு சேஞ்ச் ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்கின் க்ளோ ஆனது எனக்கே தெரிஞ்சது. சேஞ்சஸ் தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். எல்லா பெண்களுக்குமே நம்ம ஸ்கின் பலன்னு இருந்தாதான் நிம்மதியே திருப்தியா இருப்போம். ஒரு பொட்டு வச்சுட்டு போனோமா, வேற எதுவுமே ஒரு பொட்டு ஒரு லிப்ஸ்டிக் கூட எங்க வேணால போயிடலாம். ஸோ அப்படிதான் இருக்கீங்க நீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா? ஸோ வந்துட்டு அந்த சின்னதா வச்சிருக்கிறதெல்லாம் ஏதாவது பார்க்கலாமா? லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். லிப் பாம் மட்டும் லைட்டா வச்சுக்குவேன். அந்த அம்பரை தடவிட்டு சொல்ற மாதிரி சொல்லல நீங்க? ப்ராமிஸா இல்ல. அம்மாவோட அம்பர் எடுத்து நான் லிப்ஸ்டிக் போடல, உதடே அப்படிதான் அப்படின்னு சொல்லல நீங்க? எந்திரிக்கிறது 10-11 மணி ஆயிருது நம்மளுக்கு. எந்திரிச்ச உடனே ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிப்பேன். எனக்கு யாராச்சும் ஃபோன் எடுத்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க. அப்பதான் காலையில ஏதாவது ஒரு வேலை. நானா கூட இருக்கலாம். எவ்வளவு ரேட் குள்ள எடுப்பீங்க சாரி? 400 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ள தான் நான் எடுப்பேன். முடிஞ்சது நிஜமாவே 400 ரூபாய் அவ்வளவுதான் எடுப்பேன். அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். நல்ல ஒரு ஃபங்க்ஷன்னா தான் ஒரு 1000 2000 3000 அந்த மாதிரி லெவல்ல தேடுவேன். அதிகமா இவ்ளோ காசுக்கு நான் சாரி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதிக ரேட்ல என்ன சாரி? அதான் ஒரு 9000 10,000க்கு ஒரு பட்டுப்புடவை ஒன்று எடுத்திருக்கேன். அவ்வளவுதான். அது ஸ்கின்னுக்கு இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். நான் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். பழங்கள் தான் நிறைய சாப்பிடுவேன். இப்பவும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரிட்ஜில் ஜூஸஸ் இருக்கும். ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், ஆப்பிள் இருக்கும். என்ன பழம் வந்துட்டு அதிகமா எடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் குண்டா இருக்கும்போது காலைல எந்திரிச்சோடனே வந்து மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். இப்பதான் கொஞ்சம் மாத்தி ஃப்ரூட்ஸ்க்கு சேஞ்ச் ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்கின் க்ளோ ஆனது எனக்கே தெரிஞ்சது. சேஞ்சஸ் தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அவள் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வைரல் திருநகை அனு அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம். எஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இவ்வளவு அழகா இருக்கீங்க? அது எப்படி இருக்குன்னா அதுக்கு கடவுளுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் கடவுளோட படைப்பு தான் எல்லாத்துக்குமே. அது போக வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றது பொறுத்து தான். ஸோ நான் ரொம்ப என்னோட இதுக்கு வந்து நான் ரொம்ப மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். சொல்லுங்களேன் ரகசியத்தை ஃபுல்லா நான் இன்னைக்கு கேட்க போறேன். ஸோ எல்லாருக்குமே அதை தெரிய நான் தான் முடிஞ்ச அளவுக்கு வெயில போக மாட்டேன். அப்புறம் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறேன், ஃபேஸ் சீரம் போட்டுக்கிறேன், ஃபேஷியல் பண்ணுவேன், ஹைட்ரோஃபேஷியல் பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு நல்லது. ஹைட்ரோஃபேஷியல் இஸ் பெஸ்ட் தான். ஓகே, கன்சல்ட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டோம்னா பெஸ்டா இருக்கும். சோ வந்துட்டு ஸ்கின்னுக்கு இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துப்பேன். நான் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஃபுல்லுமே பழங்கள் தான் நிறைய சாப்பிடுவேன். இப்பவும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரிட்ஜில் ஜூஸஸ் இருக்கும், ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கும், ஆரஞ்சு இருக்கும், ஆப்பிள் இருக்கும். என்ன பழம் வந்துட்டு அதிகமா எடுப்பீங்க? நான் ஆரஞ்சும் கிரேப்ஸ் எடுத்துக்குவேன். ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு 3 ஆரஞ்சு கண்டிப்பா சாப்பிடுவேன். பரவாயில்லைங்க. சின்ன ஆரஞ்சு, அந்த சீட்ஸ் இல்லாத சின்ன ஆரஞ்சு ஒன்று இருக்கு, அது நான் சாப்பிடுவேன். தினமும் 3 ஆரஞ்சு சாப்பிடுவேன். இல்ல இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் இப்படி சாப்பிடணும்னு சொன்னாங்களா? எஸ், ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் குண்டா இருக்கும்போது காலைல எந்திரிச்சோடனே வந்து மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். இப்பதான் கொஞ்சம் மாத்தி ஃப்ரூட்ஸ்க்கு சேஞ்ச் ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்கின் க்ளோ ஆனது எனக்கே தெரிஞ்சது. சேஞ்சஸ் தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் சுகர் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஒயிட் சுகர் எடுத்துக்கிறதே இல்ல. சுகர் சாப்பிடுறதே இல்ல. ஸ்வீட்டா சாப்பிடணும்னா என்ன சாப்பிடுவீங்க? ஸ்வீட்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன்னா என்னைக்காச்சும் ஒரு தடவை ஜிலேபி வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு ஜிலேபினா ரொம்ப பிடிக்கும். நார்த்ல இருந்தனால ஜிலேபி ரொம்ப பிடிக்கும். ஜிலேபி ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜிலேபி அந்த ஆரஞ்சு சின்ன ஜிலேபி இல்ல, ஜாங்கிரி. எஸ், அது பிடிக்கும். இப்போ ஹேரை மெயின்டைன் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன், சீரம் யூஸ் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு பேக்ஸ் எல்லாமே போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது? அதான் சொல்றேன், நான் மெஹந்தி போடுவேன், ஹென்னா வைப்பேன், முடிக்கு முட்டை வைப்பேன், சின்ன வெங்காயம்லாம் அரைச்சி சின்னதா அரைச்சி வச்சிருவேன். கண்ணெல்லாம் எரிஞ்சிட்டே இருக்கும். இருந்தாலுமே ஹெவியா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு சர்ஜரிக்கு அப்புறம். அதனால நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன். எண்ணெய் வச்சு நல்லா டைட்டா பின்னுவேன். சில பேர் சொல்லுவாங்க டைட்டா பின்னுனா வர, அப்படிலாம் இல்ல. நல்லா டைட்டா பின்னி மேல தூக்கி போட்டு லப்பர் பேண்ட் போட்ட வச்சோம்னா நல்லா முடி இறங்கும், growth-ஆ. கொட்டுறது கம்மியாகும். இந்த ஸ்கூல்ல எல்லாம் பின்னுவோமே, நம்ம ஸ்கூல்ல பின்றோம்ல அந்த மாதிரி டைட்டா பின்னணும். நல்லா இறுக்கி பின்னி மேல போட்டுக்குவேன். சர்ஜரிக்கு அப்புறம் ஹேர் லாஸ் ஆச்சுன்னு சொன்னீங்களே, எப்படி? நிறைய போயிருச்சு. இப்போ growth ஆகுதா இந்த மாதிரி? இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த 4-5 மாசம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். இப்போ கொஞ்சம் ஓகே, ஃபைன்.
ஃபைன், ஓகேவா இருக்குது. ஓகே, எல்லா பெண்களுக்குமே நம்ம ஸ்கின்னு பலன்னு இருந்தாதான் நிம்மதியே, திருப்தியா இருப்போம். ஒரு பொட்டு வச்சுட்டு போனோமா, வேற எதுவுமே ஒரு பொட்டு ஒரு லிப்ஸ்டிக்கோட எங்க வேணாலும் போயிடலாம். ஸோ அப்படிதான் இருக்கீங்க நீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா? அதுதான் நான் என்னன்னா, அதான் ஃப்ரூட் சாப்பிட்றது தான். பேக் எதுவுமே நான் போட மாட்டேன். அதான் சொல்றேன், ஹைட்ரோஃபேஷியல் பண்ணுவேன். எப்பமாச்சும் ரொம்ப ரேர் 6 months ஒன்ஸ் மட்டும் ப்ளீச் பண்ணுவேன். ப்ளீச் பண்ணுவீங்க. ஆக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளீச் இருக்கு, அது பண்ணுவேன். நீங்களே பண்ணிப்பீங்க? வீட்லயே போட்டுக்குவேன். பார்லர்லாம் அதெல்லாம் போக மாட்டேன். பார்லர்ல வெறும் ஐப்ரோ மட்டும் தான், வேற எதுவுமே பார்லர்ல போய் பண்ணவே மாட்டேன். என்னங்க யாரு நம்புவா? ப்ராமிஸா நான் பண்ண மாட்டேன். நான் பியூட்டி பார்லர் போனா ஜஸ்ட் ஒன்லி வந்து ஐப்ரோ எடுப்பேன். எப்பமாச்சும் சம்டைம் ஸ்கின் நல்லா தெரியும்னா வேக்ஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். மத்தபடி எனக்கு எந்த ஒரு இதுமே நான் ஃபேஸ்க்கு கை வைக்க விட மாட்டேன். ஓகே, ஏன்னா பொண்ணுங்களே வந்துட்டு ஒரு சில டைம்ல வேக்சிங் பண்றதுக்கே யோசிச்சுட்டு விட்டுருவோம். ஸோ கான்சியஸா போயிட்டு வேக்சிங் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி, ஏன்னா சின்ன சின்ன ரோமங்கள் கூட நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ அதுக்காக வந்துட்டு நாங்க வேக்ஸ் பண்ணிடுவோம். எனக்கு கிடையாது, ஸ்டில் இருந்தாலுமே பண்ணிட்டா கொஞ்சம் க்ளோவா தர்ற மாதிரி இருக்கும். அது அந்த டெட் ஸ்கின் எல்லாம் எடுக்கும் அது வேக்ஸ் பண்ணும்போது. ஆமா, நம்ம தேவையில்லாத சில பேர் என்ன சொல்லுவாங்க, வேக்ஸ் எல்லாம் பண்ணி இந்த ஸ்கின் எல்லாம் இழுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் அதுல இருந்து எடுக்கும், டெட் செல்ஸ் எல்லாம் எடுக்கும். ஆமா ஆமா ஆமா. ஃபைன், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு பெண்களுக்கு தெரியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு உங்ககிட்ட. ஓகே ஃபைன். ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்ன சொல்றேன்னா, சாரியில தான் மோஸ்ட் ஆஃப் உங்களை பார்த்து மயங்கினதே சாரியில தாங்க அப்படிங்கிற மாதிரி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா வந்துட்டு, எனக்கு இந்த காட்டன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சில்க் காட்டனும் பிடிக்கும், காட்டனும் பிடிக்கும். காட்டன்ல அதிகப்படியான ஆர்வம் காட்டுவேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காட்டன் கட்டினா நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு நினைப்பேன். ஸோ காட்டன் சாரீ தான் அதிகமா எடுப்பேன். இல்ல வெயிட்டா இருக்கும் போதுமே நீங்க சாரீஸ் கட்டிருக்கீங்க, நிறைய பாத்துருக்கோம். அதுவும் காட்டன்ஸ் தான் எடுப்பேன். அப்போ குண்டா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒல்லியா இருக்க, குண்டா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சில்க் காட்டன் கட்டினாதான் ஒல்லியா தெரியும், அந்த மாதிரி எடுன்னு. ஆனா நான் காட்டன் தான் எடுப்பேன் அப்ப கூட. ஏன்னா எனக்கு பிடிக்குங்கிறனால நான் என்ன மாத்திக்க முடியல எனக்கு. அதனால எவ்வளவு ரேட்குள்ள எடுப்பீங்க சாரி? 400 ரூபாய் 500 ரூபாய்க்குள்ள தான் நான் எடுப்பேன். முடிஞ்சது நிஜமாவே 400 ரூபாய் அவ்வளவுதான் எடுப்பேன். அதுக்கு மேல எடுக்க மாட்டேன். நல்ல ஒரு ஃபங்க்ஷன்னா தான் ஒரு 1000 2000 3000 அந்த மாதிரி லெவல்ல தேடுவேன். மத்தபடி நான் எப்போ கட்ட எல்லா சாரியும் 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாய் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். எங்கெங்க போய் எடுப்பீங்க? வடபழனில தான் எடுப்பேன். அங்க ஒரு கடையில தான் எடுப்பேன், நல்லா இருக்கும் அங்க. ஃபைன். சரி, இப்போ வந்துட்டு முன்னனாலும் உங்களை யாருமே தெரியாது, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஷாப்பிங் எல்லாம் போகும்போது யாராவது வந்து உங்ககிட்ட பேசுவாங்களா? இன்னும் எங்கேயும் வெளியில போகல இப்போ வரைக்கும். போல, இனிமே தான் தெரியும். அப்போ போகும்போதே கேட்பாங்க, எக்கா ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க, நல்லா பண்ணுவீங்கன்னு கொடுப்பாங்க. இன்னும் நான் வெளியில போகல, நான் வீட்டுல தான் இருக்கேன். ஓகே, அதிகமா இவ்ளோ காசுக்கு நான் சாரி வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதிக ரேட்ல என்ன சாரி? அதான் ஒரு 9000 10,000க்கு ஒரு பட்டுப்படை ஒண்ணு எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். அதுதான் என்னோட லாஸ்ட் பிரைஸ். ஜாஸ்தி அதுக்கு மேல நான் எடுத்தது இல்லை. 10,000 ரூபாய்க்கு? எஸ். ஓகே ஃபைன். நகைகளுமே பார்த்தா மோஸ்ட் ஆஃப் வந்து குட்டி 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 நகைகள் தான் போட்டிருக்கீங்க. சின்ன சின்னதா நான் போடுவேன். அது சின்ன டைமண்ட்னா எனக்கு கொஞ்சம் மின்னும் போது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால ரொம்பலாம் இல்ல, சின்ன சின்னதான். ரொம்ப ரேட்டுக்குலாம் எடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சின்ன சின்னதா வாங்கிக்குவேன், அவ்வளவு. போட்டுக்கிறதெல்லாம் டைமண்ட் தானா? இது வந்து சும்மா இது எப்பவும் ஜிமிக்காம இது ஒண்ணு மட்டும். இது ஒண்ணு மட்டும் டைமண்ட் போட்டிருக்கீங்க. ஃபைன். ஸோ வந்துட்டு அந்த சின்ன சின்ன சின்னதா வச்சிருக்கிறதெல்லாம் ஏதாவது பார்க்கலாமா? இது இவ்வளவுதான் இருக்கு, என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லிப்ஸ்டிக்ஸ் பெண்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம், லிப் பாம் தான் போடுவேன் சம்டைம்ஸ். அது நான் என்ன கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்கன்னு கேட்க போனேன். என்ன கலர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க அந்த ஷேட் சொல்லுங்க. இல்ல, நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். லிப் பாம் மட்டும் லைட்டா வச்சுக்குவேன். அந்த அம்பரை தடவிட்டு சொல்ற மாதிரி சொல்லல நீங்க? ப்ராமிஸா இல்ல. அம்மாவோட அம்பர் எடுத்து நான் லிப்ஸ்டிக் போடல, உதடே அப்படிதான் அப்படின்னு சொல்லல நீங்க? பாத்தீங்களா, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நிஜமா நான் லிப்ஸ்டிக் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அது ஃபர்ஸ்ட் பிடிச்சிச்சுன்னா அது கொஞ்சம் லைட்டா. நான் இப்ப என்ன கேட்க வந்தேன்னா, சரி ஓகே ஃபைன், லிப்ஸ்டிக்ல இந்த என்ன ஷேட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க, நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு. இல்ல நேச்சுரல் தான், நான் எதுவுமே யூஸ் பண்ணல. எவ்வளவு கிராண்டா இப்போ வெளிய போனாலும் யூஸ் இவ்வளவுதான், இப்படிதான். அந்த எல்லா வீடியோலயுமே பாருங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோல கூட இருக்காது. அந்த எடிட்டிங் பண்ணி அதுல வர்றது வேணா அந்த லிப் கொஞ்சம் ஃபில்டரா தெரியும். ஃபில்டர்ல வைக்கும் கொஞ்சம் டார்க்கா தெரியலாம். மத்தபடி நான் பண்ண மாட்டேன். எனக்கு வாங்கவே மாட்டேன். லிப்ஸ்டிக் பக்கமே போக மாட்டேன். வாங்குனதே இல்லையா? வாங்குனதே இல்ல. சரி, கடையில போய் என்ன வாங்குவீங்க? உங்களுக்கு காஜல், மஸ்காரா, ஐலைனர், அவ்வளவுதான். பொட்டு தேடி எடுப்பேன். கோபுர பொட்டு, ஸ்டோன் பொட்டு, சின்ன சின்ன பொட்டுங்கள் மேல எல்லாம் அதிகப்படியான ஆர்வம். சோ அதை எடுப்பேன், அவ்வளவுதான். என்னால நம்பவே முடியலங்க, லிப்ஸ்டிக் வாங்காத ஒரு பொண்ணு எப்படி லிப்ஸ்டிக் வாங்க? எனக்கு அது லிப்ஸ்டிக் மேல ஆர்வம் வந்தது இல்ல. அது என்னமோ விட்டா ரொம்ப ஒரு மாதிரி இதா காட்டுற மாதிரி தோணுமோ அப்படிங்கறதுனால நான் இப்படியே நேச்சுரலா விட்டுட்டேன். சோ ஒருவேளை அது கூட பிடிச்சிருக்கலாம் இல்லையா மக்களுக்கு, இப்படியே இருக்கறனால. நேச்சுரல் தானா? எஸ்.
நேச்சுரலாவே Yeah. அப்படிதான் இருக்கு. ஆமா. ஃபேஸுக்கு என்ன மாதிரியான சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? நான் பில்கிரீமோட அந்த 24 கோல்டுன்னு சொல்லி ஒன்று விற்பாங்க சின்னதா பாட்டில்ல, அது யூஸ் பண்ணுவேன். நல்லா இருக்கா ரிசல்ட்? எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும் அதனால. ஓகே, வேற என்ன போடுவீங்க மூஞ்சிக்கு? கிரீம்ஸ்னு போட்டா நான் இந்த கிரீம்ஸ் எல்லாம் போடுவேன். இதுதான் போடுவேன், வேற எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். ஓகே, பான்ஸோட மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். பெருசா எதுவுமே நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஃபைன். கேட்கும்போதே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு பெண்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எதுவும் யூஸ் பண்ணிக்காம இருக்கிறதே நம்ம ஸ்கின்னுக்கு அது வந்து நல்லா இருக்கும். தேவையில்லாத யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த தேவையில்லாத அந்த பிம்பிள்ஸ் வர்றது, போசஸ் வர்றதுலாம் வருது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எந்த இதுவுமே ஃபேஸ்ல அப்ளை பண்ணாதீங்க. ஃபேஸ் அப்படியே விட்டுருங்க, நல்லா இருக்கும். இன்டேக் எடுத்துக்கிறது ஃபேஸ் வந்து க்ளோவா இருக்கும்னா இன்டேக் எடுத்துக்கிறதுனா நீங்க ஃப்ரெஷ் ஜூஸ்னு சொன்னீங்க. சோ ஃபுட்ல என்ன எடுத்துக்கணும்? ஃபுட் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்? அத முடிஞ்ச அளவுக்கு ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க. மசாலா அதிகமா மசாலா கூட்டுற அந்த பொருள் எல்லாம் வேணாம். இந்த ரொம்ப மசாலாலாம் போடுவாங்களா, அந்த மசாலாலாம் இல்லாம நேச்சுரலா வீட்ல இருக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை அரைச்சு ஊத்துனா கூட நம்மளுக்கு ஓகே தான். ஓகே ஃபைன். நேச்சுரலா சாப்பிடணும். ஓகே ஃபைன். சோ வேற என்னென்ன கலெக்ட் பண்ணுவீங்க? சாரி கலெக்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், பிந்திஸ் கலெக்ட் பண்ணுவீங்க தெரியும், லிப்ஸ்டிக் கிடையவே கிடையாது, காஜல்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க தெரியும். வேற என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன வாங்குவீங்க? ஹேண்ட்பேக். பேக்ஸ் வாங்குவீங்க? பேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலும் ஹேண்ட்பேக் ஒன்று பிடிச்சிச்சுன்னா அதை எடுத்து தீருவேன். ஓ ஓகே. ஹேண்ட்பேக்னா ரொம்ப பிடிக்கும், அதுல நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பேன். சோ நீங்க வாங்குனதுலயே அதிகமான ரேட் இருக்கு ஹேண்ட்பேக்? ஒரே ஒரு ஹேண்ட்பேக் மலேசியால வாங்குனது 35,000 அந்த ஹேண்ட்பேக். காமிக்கிறீங்களா அந்த ஹேண்ட்? எங்க பாட்டிக்கு கிஃப்டா கொடுத்தேன் அதை நான். அதுவும் இல்லடா நம்ம கிட்ட கொடுத்துட்டேன். ஆக்சுவல் அவங்களுக்காக தான் வாங்கினேன். எனக்கு ஆசையா இருந்துச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். இத்தனை நாள் என்ன வளர்த்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப அங்க வாங்கினது. 35,000 ரூபாய்க்கு வாங்குனீங்களா? நம்ம நாசுக்கு அங்க 15,000 வெள்ளி, 1500 வெள்ளி. இங்க அது நம்ம நாட்டுக்கு 32,000 சம்திங். சோ ஹேண்ட்பேக்ஸ்ல என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இது எல்ஜே. இது வந்து நியூசிலாந்துல இருந்து எங்க அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தது. எங்களோட திருநர் சமூகத்துல எங்க மம்மின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நியூசிலாந்துல இருந்து இப்பதான் வந்தாங்க. கூவாகத்துக்கு வந்திருக்கும் போது எனக்கு இது வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கலர் சூப்பரா இருக்கு. நைஸ்ல. ஃபைன் ஃபைன். எஸ், கம்பெனி நேம் இஸ் எல்ஜே. எல்ஜே நல்லா இருக்கு. சோ இது வந்து சேனல். இந்த பேக் இது வந்து நானே வாங்கினது. இது நான் மலேசியால தான் வாங்கினேன். இது கம்மி தான், நல்லா இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு சொல்லி இதை வச்சுக்குவேன் அப்பப்போ கையில வச்சுட்டு போறது. அந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் வந்து ஐ மீன் மற்ற விஷயங்களை தாண்டி ஹேண்ட்பேக்ஸ் வந்து அதிகமா வாங்குவீங்க. ஹேண்ட்பேக்ஸ் இல்லாம நீங்க வேற என்ன விஷயங்கள் வாங்குவீங்க? ஸ்லிப்பர்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். போயிட்டு நல்ல நல்ல கடையை பார்த்து கொஞ்சம் நல்ல நல்ல ஸ்லிப்பரா பார்த்து எடுப்பேன். எனக்கு எவ்வளவு ரேட் குள்ள எடுப்பீங்க? 1000 குள்ள தான் எடுப்பேன். 500, 300, 1000. ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ரேட்ல தான் சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் 1000 ரூபாய்க்கு எடுப்பேன். அப்படின்னா 200, 300 ரூபாய் செருப்பே நல்லா இருக்கும். ஏன் உங்களுக்கு மட்டும் அதிகமா சொல்லுவாங்க? ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, கொஞ்சம் ப்ராடா இருக்கு, உங்களுக்கு நாங்க ஆர்டர் பண்ணி வச்சு தரோம் ஸ்லிப்பர்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஃபைன் ஃபைன். ஸோ செப்பல்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அழகுக்கு இந்த மாதிரி டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இந்த ரொட்டீன்ஸ் தான், இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவேன்னா என்ன பண்ணுவீங்க? எப்பவும் போல காலையில் எழுந்திருப்பேன், ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், ப்ரஷ் பண்ணுவேன், பால் குடிப்பேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிருவேன். ஏதாவது காலையிலேயே ஃப்ரெஷ் ஜூஸ்? ஆமா. ஓகே. ஏன்னா எந்திரிக்கிறதே 10-11 மணி ஆயிடுது நம்மளுக்கு. எந்திரிச்ச உடனே ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி குடிப்பேன். எனக்கு யாராச்சும் ஃபோன் அடிச்சு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவாங்க அப்பதான் காலையில ஏதாவது ஒரு வேலை. நானா கூட இருக்கலாம். அவங்க தான் என்ன எழுப்பி விடுறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நல்லவங்க எல்லாம் எழுப்புவாங்க. அது வந்து நம்ம நல்ல முறையில ஏத்துக்கணும். அப்போது எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பேன். ஓகே. அப்புறம் மத்தியானம் என்னவோ சாப்பாடு சமைச்சு கொஞ்சம் ஏதாவது சமைப்பாங்க, அதுல ஏதாவது கொஞ்சம் கொடுப்பாங்க. என்ன சூப்பரா சமைப்பீங்க? நான் எனக்கு மட்டன் சுக்கா, மட்டன்ல ஆந்திரான்னு சொல்லிட்டு மட்டன் ஆந்திரா அது நல்லா பண்ணுவேன். நீங்க ஆரம்பத்துல இருந்து இந்த மட்டனை விடவே இல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால. ஓ ஓகே. மட்டன் தான் சமைப்பீங்க? மட்டன்ல பண்ணுவேன். சிக்கன்ல வந்து நல்ல ஒரு கிரீன் சிக்கன் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன். ஓகே. பண்ணி குடிப்பீங்களா? கண்டிப்பா ஒரு நாள் எல்லாத்துக்கும் வாங்க, எல்லாத்துக்கும் பண்ணி தரேன். எங்களுக்கும் பண்ணி கொடுங்க. சோ இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. Thank you so much. நன்றிகள். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.